அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறை சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இலக்கணத்தில் வரும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 6 லைன் 7 லைன் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். எதிர்மறை சொற்கள்: வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல, என்றெல்லாம் பேசுகிறோம், இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. எல்லாமே அல்ல அல்ல. அதனால் நீ சொல்கிற பேசுகிற தொடரும் சரியானது அல்ல. எதிர்மறை வினை முற்றுக்கள் பல உண்டு, அவற்றை இடம் கறிந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை பற்றக்கைன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு கொஷின் கன்ஃபார்மு நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இது ரிலேட்டடாக தமிழ் வந்து கொஷின் பேப்பர் வந்து போட்டிருக்கேன் நான். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் 2023 நடந்த கொஷின்ஸும் போட்டிருக்கேன். அதில் எல்லாம் போய் பாருங்கள். இதில் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ தன்மை அப்படின்னா, ஒருமை அப்படின்னா நான் அல்லேன், பன்மைனா நாம் அல்லோம், ஓகேங்களா? ஒருமை அப்படின்னா என்னது? நான் அல்லேன், நாம் அல்லோம், ஓகேங்களா? அடுத்து முன்னிலை. முன்னிலைன்னா முன்னாடி இருக்கிறவங்க. நீ அல்லை, நீவீர் அல்லீர். இது வந்து பார்த்திங்கன்னா நீவீர் அல்லீர்னு இருக்குல்ல. இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ போன மாதம் நடந்த எக்ஸாமில் வந்து கொஷின் தாங்க கேட்டிருந்தாங்க. நீவீர் அல்லீர் அப்படின்றது. நீர் அல்லீர்னு கொடுத்துருவாங்க, நீ அல்லீர் அப்படின்னு கொடுத்துருவாங்க, நீவீர் அல்லீர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீ அல்லை அப்படின்றது முன்னாடி இருக்கிற ஒருத்தரை குறிக்குது. அதே முன்னாடி இருக்கிற பல பேர்த்த நீவீர் அல்லீர் அப்படின்றது, ஓகேங்களா? படற்கையில் பாருங்கள். படற்கைனா முன்னாடி இருக்கிறவங்களையும் தாண்டி இன்னொருத்தர் வேறு எங்கேயோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துங்களா, ஆண்பால்னா அவன் அல்லன், ஓகேங்களா? ஆண்பால் அப்படின்னா அவன் அல்லன். பெண்பால் அப்படின்னா அவள் அல்லல், ஓகேங்களா? பலர்பால் அப்படின்னா அவர் அல்லர். பலர்பால்னா அவர்கள் அல்லர், அதுவே வந்து தவறான வார்த்தை, ஓகேங்களா? அவர் அல்லர். ஒன்றன் பால் அப்படின்னா அஃது அன்று. ஒன்றன் பால் அப்படின்னா என்னது? அஃது அன்று. பலவின் பால் அப்படின்னா அவை அல்ல, ஓகேங்களா? ஸோ இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா 8th புக்கில் வந்து இது இருக்குது, ஓகேங்களா? புது புத்தகத்தில் 8th புத்தகத்தில் இருக்குது. தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒருமை பன்மை. இது வந்து படற்கையில் வந்து என்னென்னா யாரையோ ஒருத்தர் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ படற்கை என்ன பண்ணுறது? 5 பால்களையும் குறிக்கும், ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 2-3 டைம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கொஷின் கண்டிப்பாக நம்ம தைரியமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, பாய்.